திருவண்ணாமலை கிரிவலத்துல இருக்கிற இந்த 8 லிங்கத்தோட அதிசயங்கள் உங்களுக்கு தெரியுமா? உங்களோட வாழ்க்கையே மாத்திடும். இந்த 8 அஷ்டலிங்கத்துல ஒருத்தருக்கும் தனித்தனி ஆன்மீக சக்தி இருக்கு. அதுவும் ஒவ்வொரு திசையை குறிக்கும். இந்திரலிங்கம் கிழக்கு, வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் புகழையும் தருது. அக்னிலிங்கம் தென்கிழக்கு, பாவங்களை நீக்கி மனசை சுத்தம் பண்ணுது. யமலிங்கம் தெற்கு, பயத்தை அகற்றி ஆயுள்னால காப்பாத்துது. நிருதிலிங்கம் தென்மேற்கு, தீய சக்திகள்ல இருந்து காப்பாத்துது. வருணலிங்கம் மேற்கு, மன அமைதியையும் உணர்ச்சி சமபலத்தையும் தருது. வாயுலிங்கம் வடமேற்கு, ஆரோக்கியத்தையும் உயிர் சக்தியையும் அதிகரிக்கிறது. குபேரலிங்கம் வடக்கு, செல்வத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தருது. ஈசான்யலிங்கம் வடகிழக்கு, ஆன்மீக வளர்ச்சியும் ஞானத்தையும் தருது. இந்த 8 லிங்கத்தை பக்தியோட தரிசனம் பண்ணா வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்றது நம்பப்படுது. ஓம் அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஒரு ராசிக்கும் ஒரு லிங்கம் இருக்கும். உங்களோட ராசியோட லிங்கத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வழிபட்டு பயனடைய மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். மேஷ ராசி நிருதிலிங்கம், ரிஷபராசி இந்திரலிங்கம், மிதுன ராசி ஈசான்யலிங்கம், கடகராசி வாயுலிங்கம், சிம்ம ராசி அக்னிலிங்கம், கன்னிராசி ஈசான்யலிங்கம், துலாம் இந்திரலிங்கம், விருச்சிகம் யமலிங்கம், தனுசு ராசி குபேரலிங்கம், மகர ராசி வருணலிங்கம், கும்பம் வருணலிங்கம், மீனம் குபேரலிங்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கிரிவலம் போகும்போது ஃபோன் பேசிக்கிட்டோ இல்லை வீடியோக்கள் பார்த்துக்கிட்டோ போகாமல் உங்கள் முழு கவனத்தையும் அண்ணாமலையார் மேலே செலுத்திட்டு வேண்டிட்டு போங்க. உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இவருக்கும் வணக்கம், நான் தான் கார்த்திகா வெங்கட். என்னோட சேனல் பேரு டீன் டாக்ஸ் வித் கார்த்திகா வெங்கட். நம்ம சேனல்ல நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட டெம்பிள்ஸ், நம்மளோட ஹிஸ்டரி பத்தி நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்காண்டி நான் ரொம்ப பெரிய முயற்சி எடுத்திருக்கேன். ஸோ மறக்காம உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு என்னோட முயற்சிக்காண்டி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.